உங்கள் ஜோதிடர் அனந்தபத்மநாபன். வணக்கம் ஐயா. நீங்க இது கேட்டீங்க உங்க ஜாதகத்தை பத்தி. ஐயா, நீங்க நல்லா ஜோசியம் பாப்பீங்க, ஜாதகம் பாப்பீங்கன்னு சொல்றாங்க ஐயா. ஆமா. எனக்கு நல்லது கெட்டது எதுவுமே மறைக்காம வெளிப்படையா எனக்கு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஜோதிடத்தில் பட்டயம் டிப்ளமா அஸ்ட்ராலஜி, பிஎஸ்சி பிஏ அஸ்ட்ராலஜி, அப்புறம் எம்எஸ்சி அப்ளை அஸ்ட்ராலஜி கற்பனை பண்ணியிருக்கேன். ஜோதிடத்தில் நிறைய கிளாஸ்லாம் போயிருக்கேன். ஜோதிடம், மாந்திரிகம், வாஸ்து, எண்கணிதம் எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு. அதே மாதிரி என்னை நாடி வரவங்களுக்கு முன்னாடி சோழி பிரச்சனம் எல்லாமே அட்டமங்கல பிரச்சனைலாம் போடுவேன். கேரள நம்பர் போகுது அதை வச்சு ஜாதகமே இல்லைன்னா கூட அட்டமங்கல பிரச்சனை வச்சு வரவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி நடக்குதுன்றத சொல்ல முடியும். இப்போ உங்க ஜாதகத்தை படிங்க, அப்படியே இருக்கு. சரிங்க ஐயா, நீங்க பாருங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு ஜாதகம் பத்தி பார்க்க வந்திருக்கு. உங்க பொண்ணு பேர் சுவாதி. என்னன்னா சுவாதின்னு வரப்போ எப்பவுமே யாருக்குமே எந்த ஆளோட ஆளா தீன்னு முடியக்கூடாது. தீன்னு முடிஞ்சா என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் அவனுக்கு ஏதாவது சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். பிற்காலத்தில் திருமண வாழ்க்கையில் மாலதி, திலகவதி, வசந்தி அப்போ எப்படின்னாக்கா அவனுக்கு திலகவதி பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் அவனுக்கு திருமண வாழ்க்கை தெரியல. அந்த தீண்டு அதுவும் இல்லாமல் எதிர்பாராத தீக்காயங்கள் ஏற்படும். பஸ்ஸில் போகிறாங்கன்னா யாருன்னா தேவையில்லாமல் தள்ளி விடுவாங்க. அதாவது மனசு ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துட்டே இருக்கும். பிரச்சனைகளை நிறைய சமாளித்து வெளியே வந்த சக்தி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த பொண்ணை கேட்கணும். கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் என்ன வருங்க ஐயா? டேட் ஆஃப் பர்த் என்ன சொல்றேன்? என்ன வருங்க ஐயா? சங்கடங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். சரி இருங்க ஐயா. அவங்க டேட் ஆஃப் பர்த் 20/9/2001. 20/9/2001. இப்போ 20ன்றப்ப நம்ம என்ன பண்றோம்னா டேட் ஆஃப் பர்த்தை எப்படி பிரிக்கணும்னா பிறவியன் விதியன்னு பிரிக்கணும். பிறவியன் 20ன்றது பிறவியன் 20ன்றது 2 20/9 இல்லையா? 20/9ன்னா 2/9 11 11 13 1 14 5 கூட்டினாக்கா பிறவியன் விதியன். விதியன்றது எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடியது. அதை 5ன்னு சொல்றோம். இப்போ 2ன்றது சந்திரனை குறிக்கும், 5ன்றது புதனை குறிக்கக்கூடியது. இப்போ சந்திரன்றது இந்த அமைச்சிருக்கிற நேயர் கண்டிப்பாக அழகானவளா கவர்ச்சிகரமாக உள்ளவளா இருப்பாங்க. 5ன்றது புதன் இருக்கிறதுனால புத்தி கூர்மை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், 4 பேரை கவரக்கூடிய சக்தி இருக்கும். என்ன ஒன்றுன்னா இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்படி சந்திரன் என்ன பண்ணுறான், தேஞ்சி வளர்றான் இல்லையா? 15 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, 15 நாள் டல்லாக இருப்பாங்க. எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போ டல்லாக இருப்பாங்கன்றது அவனுக்கே தெரியாது. அதே மாதிரி சில நேரம் பிரில்லியண்ட்டாக பண்ண போய் அவங்களே மாட்டிப்பாங்க. அதாவது சில நேரத்தில் தப்பான கணக்கு போட்டுருவாங்க. கணக்கு தப்பாக ஆகிடும். அதனால் அவங்க ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது சிந்தித்து செயல்பட்டு அது கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும். 2 நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா சந்திரனை சந்திர கிரகத்தினுடைய சக்தியை ஏற்றக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாள் எப்பப்போ போயிட்டு வராங்களோ மெயினாக திங்கக்கிழமையில் பார்த்தா ரொம்ப நல்லது. போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாக்கா நல்லா இருக்கு. அப்புறம் திருப்பதி பெருமாளை வச்சு நம்ம பரிகாரங்களும் சொல்லலாம், நிறைய சொல்லப்படுறாங்க திருப்பதி பெருமாளை வச்சு. இப்போ இவங்களுக்கு படிங்க லக்னம்